சிவாய நம. வணக்கம் மக்களே, இரவு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவுங்க. மதியத்தில் 1:30 மணிலேருந்து 2 மணி வரை கிரைம் ஸ்டோரின்னு ஒரு ஸ்டோரி காட்டுவாங்க. அதில் எங்கெங்கே கொலை நடக்குது, எங்கே என்ன நடக்குதுன்னு தான் போடுவாங்க. அதை எங்கள் அக்கா விரும்பி பார்ப்பாங்க. நான் திட்டுவேன், இதெல்லாம் எதுக்கு பார்க்குறேன்னு. உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லுவாங்க. மக்களே, அப்படி பார்த்துட்ருக்கும்போது தான் ஒரு கோரமான செய்தியை நானும் பார்த்தேன். கிருஷ்ணகிரியில் தன்னுடைய அல்ப சுகத்துக்கோசரம் தன் தாயே பச்சிலம் குழந்தைய கழுத்து பிசுக்கி கொன்னுட்டு பால் குடிக்கும்போது புறையேறுன்னு தான் நாடகம் நடித்தது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்களெல்லாம் நாட்டில் வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களெல்லாம் அணுவாக சித்திரவதை பண்ணணுங்க. அது மட்டும் இல்லைங்க, கணவன் சந்தேகப்பட்டு குக்கரில் வைக்கிறதும், 30-40 வருஷம் வாழ்ந்த கணவனை அல்ப சுகத்துக்கோசரம் கொல்றதும், எத்தனையோ மருமகளை கொல்றதும், மாமியாரை கொல்றதும், 5 வயசு குழந்தைய கொண்டுட்டு ஓடுறதும், எத்தனையோ செய்திங்க. இதுக்கெல்லாம் மக்களே, சட்டம் கண்டிப்பாக தண்டனையே தெரியாது, செய்தியாக தான் வாசிப்பாங்க. இதுக்கு நான் இந்த தண்டனை கொடுத்தோன்னு எந்த கவர்மெண்ட்டும் சொல்லாது, எந்த செய்தியாளரும் வாசிக்க மாட்டாங்க. இதுக்கு மக்களை நாம்பளும் இந்த தவறான பாதையில் போய் இந்த மாதிரி கொலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்கள இந்த உறவுக்காரங்கன்னு இருக்காங்க பாருங்கள், அவங்க தான் சட்டத்து கையில் கரெக்டாக பிடிச்சி கொடுத்து அவங்களுக்கு சரியானபடி தண்டனை வாங்கி கொடுக்கணும். ஒருத்தருக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது பயம் வரும். இல்லாட்டி இது ஒரு வழிகாட்டியாக தாங்க போகும். இது ஒரு பயமில்லாத போயிடுவாங்க. ஏன்னா அவங்களே விட்டுட்டாங்க, நாம் செஞ்சால் என்னான்ற மாதிரி தான் போகும். அந்த காலத்துலலாம் மக்களே, ஒரு தவறான பாதையில் போயிட்டாங்கன்னா, ராஜாக்கள் பெண்கள் போயிட்டாங்கன்னா, ராஜாக்கள் சுண்ணாம்பு சொலியில் போட்டு எரிச்சிடுவாங்க. அந்த மாதிரி சட்டம் தான் உண்மையான சட்டம். மக்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் பாய் மக்களே, அடுத்த பதிவில் பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம்.